Assalamualaikum, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீஃப் கிரேவி என்னோட ஸ்டைல்ல தான் செஞ்சு காமிக்க போறேன். உங்களுக்கு இந்த பீஃப் கிரேவி கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாவே செய்யலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க 3 டேபிள் ஸ்பூன். இது கூடவே 2 ஏலக்காய், பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு குட்டி பீஸ் அன்னாசி பூ மட்டும் போட்டுக்கோங்க. இது கூடவே குட்டியாக நறுக்குன 3 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அது மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். பச்சை மிளகாய் இதுக்கு தேவையில்லை. நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறலாம். இது கூடவே நான் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரே பாட்டிலே நம்ம செஞ்சிடலாம். குக்கர்லையே வேக வச்சு நம்ம தனியாக செஞ்சோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் பழுத்த தக்காளி 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தக்காளி மசிஞ்சு வேகட்டும். நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கறியை எடுத்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கறி அந்த இஞ்சி போட்டு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கும் போட்டிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னெல்லாம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக கிடைக்கும். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த மசாலா எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிரட்டி எடுத்துக்கிற போகிறேன். நம்ம எப்பயுமே பீஃபோ கிரேவி எந்த கிரேவி வைக்கிறதா இருந்தாலுமே ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சி இல்லாமல் குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா கறியிலேருந்தே தண்ணி நிறைய எக்ஸஸாக வரும். மசாலா எல்லாம் ஆட் பண்ணி பிரட்டி விட்டதுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக 5 மினிட்ஸ் ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி. இதை நெய் சோறு, சப்பாத்தி எல்லாத்து கூடயும் காம்போவாக நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.